Hi guys, welcome to Besant Technologies Velachery Database Placement Success Story. Today placement success story நம்ம பார்க்க போறது தம்பி ஹேமானந்தன். ஸோ அவர் எங்களோட டைப் கம்பெனியில் சாஃப்ட்வேர் டெஸ்ட் இன்ஜினியராக இப்போ ஆஃபர் வாங்கியிருக்காரு. ஸோ அவர்கிட்ட அவரோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஹேமானந்த். தேங்க்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களை பற்றி சொல்லுங்க. நேட்டிவ் என்ன, எந்த காலேஜ், எந்த இயர் பாஸ்ட் அவுட், என்ன டிகிரி? நேட்டிவ் வந்து திருக்கனூர், விழுப்புரம் பக்கத்துல. படிச்ச காலேஜ் வந்து ஐஐடி காலேஜ் இன்ஜினியரிங், விழுப்புரம். 2026 பாஸ்ட் அவுட். என்ன டிகிரி உங்களோடது? பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான். சூப்பர், ஃபைன். இது வரைக்கும் எத்தனை இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க? 2 இன்டர்வியூ தான். செகண்ட் இன்டர்வியூ ஆஃபர் வாங்கிட்டீங்க. ஃபைன். பெசன்ட் எப்படி தெரியும் உங்களுக்கு? பெசன்ட் எனக்கு தெரிஞ்சவங்க, அவங்களோட டாக்டர் தான் அங்கே அக்ஷயா அக்கா. ஓகே, ஹச்ஆரா இருக்கிறாங்க, அவங்களோட ரெஃபரன்ஸ்ல உள்ள வந்தீங்க. ஃபைன். ஸோ காலேஜில் ஒரு டிகிரி முடிச்சுட்டு வந்ததுக்கும் இங்கே வந்து கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் உங்களால் வேரி பண்ணி பார்க்க முடியுதா? ஏன்னா அவங்க ஜூனியர் இருப்பாங்க, இப்போ அவங்க காலேஜ் படித்தது மட்டும் ஃபஸ்ட்டு இன்னைக்கு ஹையர் பண்ணிடுவாங்க அப்படின்னு ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணலாம். இல்லை நம்ம கற்றுக்கிட்டது பத்தலை காலேஜில், ஸோ வெளியில் வந்து நம்ம ஏதாவது கற்றுக்கிட்டு ஜாப் தேடலாம். ஏன்னா எல்லாரோட மைண்ட் செட், நீங்களும் அந்த மைண்ட் செட்டில் தான் இருப்பீங்க. கரெக்டாக காலேஜ் முடிஞ்சமே ஜாப் தேடினீங்களா? இல்லை, காலேஜ் பண்ணுறப்ப எனக்கு தெரிஞ்சிச்சு காலேஜ் படிச்சு முடிச்சு நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஓரளவுக்கு ஒரு கிளாரிட்டி இருந்துச்சு அப்பயும். ஃபைன். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் எப்படி பார்க்குறீங்க இங்கே எடுக்கிறவங்களுக்கும் ப்ரொஃபஸர் எடுக்கிறதுக்கும்? இப்போ என்னன்னா, இப்போ இருக்கிற ஐடி கம்பெனிஸ்ல நம்ம காலேஜ்ல படிக்க வச்சு அங்க படிக்கிறதுக்கும் வேலை செய்யறதுக்கும் சம்மந்தமே கிடையாது. நம்ம தனியா நமக்கு என்ன ஸ்கில்ஸ் இருக்கோ அதை வச்சுதான் வேலை எடுக்கிறோம். ஸோ நமக்கு என்ன ஸ்கில் தனியா தேவையோ பர்டிகுலரா ஒரு ஸ்கில்லுங்கிறது வேணும். இப்போ நான் வந்து ஒரு உதாரணத்துக்கு நம்ம டிகிரியில வந்து ஒரு 4 வருஷத்துல ஒரு 40 சப்ஜெக்ட் மேல கத்துக்கிறோம். அது எல்லா சப்ஜெக்ட்டுமே நமக்கு இன்டர்வியூல வருமானா வரப்போறது கிடையாது. இப்போ கம்பெனி எக்ஸ்பெக்டேஷன் என்ன இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரே ஒரு டெக்னாலஜி. ஸோ நீங்க வந்து இப்போ கோடிங்ல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லைங்களா, டெஸ்டிங் போனீங்களா, இல்ல எதனால டெஸ்டிங் சூஸ் பண்ணீங்க? இல்ல, டெஸ்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, அதனால இது பண்ணேன். ஃபைன். ஸோ எப்படி எந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு எடுத்தாங்க? ஃபுல்லா மேனுவல் பிளஸ் ஆட்டோமேஷன் ரெண்டுமே மேனுவல் பிளஸ் ஆட்டோமேஷன் ரெண்டுமே. ஓகே, ஃபைன். இன்டர்வியூல என்னென்ன கேட்டாங்க? இன்டர்வியூல மொத்தம் 3 ரவுண்ட்ஸ் இருந்தது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல மேனுவல் கொஸ்டின்ஸ் வித் சினாரியோஸ் கேட்டிருந்தாங்க, டெஸ்ட் கேஸ் எழுத சொல்லியிருந்தாங்க. செகண்ட் ரவுண்ட் ஃபேஸ் டு ஃபேஸ் இருந்தது. ஃபேஸ் டு ஃபேஸ்ல அவங்க மேனுவல் டெஸ்டிங் கொஸ்டின்ஸ், ஆட்டோமேஷன், எஸ்எம்எல் ஓட்டுறோமோ எல்லாத்தையும் கேட்டிருந்தாங்க. ஓகே ஓகே. தேர்ட் ரவுண்டும் ஃபேஸ் டு ஃபேஸ், அது வந்து விட்சோர் ரவுண்ட் இருந்தது. அதுலயும் ரெஸ்யூமே பத்தி கேட்டிருந்தாங்க. லாஸ்டா ஹெச்ஆர் ரவுண்ட். இப்போ ஒரு சாஃப்ட்வேர் டெஸ்டிங் ஸ்டூடெண்டா இப்போ 2 இன்டர்வியூ அட்டன் பண்ணிருக்கீங்க இல்லையா? இப்போ சாஃப்ட்வேர் டெஸ்டிங் படிச்சுட்டு இன்டர்வியூ தேடுறோம் உங்களுக்கு, நீங்க பர்டிகுலரா டாபிக் வைஸ் ரெக்கமெண்ட் பண்ணணும், இதெல்லாம் ஸ்ட்ராங்கா இருந்தா நீங்க இன்டர்வியூ கிளியர் பண்ணிக்கலாம். என்னென்ன டாபிக் சொல்லுவீங்க? மேனுவல்லையும் ஆட்டோமேஷன்லையும்? ஆட்டோமேஷன்ல இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஆட்டோமேஷன் தெரிஞ்சா அவங்க என்ன வேணா கேட்கலாம். ஓகே, மேஜரா இதுல இருந்து கேட்டாங்க உங்களுக்கு? எனக்கு எந்த செலினியம் காம்போனன்ட்ஸ் பத்தி கேட்டிருந்தாங்க. செலினியம்ல சில டாபிக்ஸ், ரோபோட் கிளாஸ், அப்புறம் ஆக்ஷன் கிளாஸ், இன்னும் சில கிளாஸஸ் இருக்கு, அது மாதிரி அதுல இருந்து கேட்டிருந்தாங்க. மேனுவல்ல வந்து டெஸ்ட் கேஸ் எப்படி எழுதுவீங்க, டெஸ்ட் கேஸ் டெம்ப்ளேட்டு, எஸ்டிஎல்சி பத்தி கேட்டிருந்தாங்க, சாஃப்ட்வேர் டெஸ்ட் லைஃப் சைக்கிள். மோஸ்டா அதுல இருந்தா கொஸ்டின்ஸ் கேட்டேன். ஸோ இங்க உங்களுக்கு வந்து அக்ஷயா தான் ஜாப் சப்போர்ட் பண்ணுது எல்லாமே, இன்டர்வியூ ரெஃபரன்ஸ் அதெல்லாம். ஃபைன். ஆல் தி பெஸ்ட். எப்போ ஜாயினிங் சொல்லியிருக்காங்க? மண்டே. சக்சஸ்ஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணுங்க. உள்ள போனதுக்கு அப்புறமும் ஏதாவது ஸ்ட்ரகிள் சப்போர்ட் தேவைப்பட்டா கண்டிப்பா. ஓகே, தேங்க்யூ.